நாங்க 4 பேர் சும்மாதான் இருக்கிற வா சாமி அப்படியே. யாரா அது? குடிகார பையலா இருப்பான் போல. மரியாதையில பாத்துக்க. உனக்கு முத ஒழுக்கமா நின்றா. முத வாடா. அது அந்த பசுபதி இல்ல. இங்க வா. எங்கட புடி. 4 பேர்த்தையும் சேர்த்து புடி. ஏய் தம்பி புடிச்சு முன்னாடி நிப்பாட்டுப்பா. தண்ணி போட்டுக்க மரியாதை வீட்டுக்கு போ. சரிங்க சரிங்க. வர்ற ஊரில் குடிக்கிறேன். சரியா இருக்கு. நான் என்ன ஜேசிபி டிரைவரா? அப்புறம் அப்படிதான் இருக்க. ரெண்டையும் கையில கொடுத்து பிடிக்க சொல்லிட்டு போறேன். குடிகார பயலே. யார் நீதே? நாங்கல்ல யார்? ஏய் உனக்கு பின்னாடி யாரோ நிக்கிறாங்கடா. அவன் யாரா? மரியாதை கேட்டு போயிரும். நீ திரும்பினா அவனும் திரும்புறான்டா கீழே. ரப்பரா? நெடலுடா தம்பி தூக்கி விடுப்பா பாவம். ஓடிட்டியாண்டா. ஏய் எந்திரிக்குமா? நீ ஏன் எந்திரி? கீழே விழுந்து இல்ல. மொச்ச குழம்பு ஊத்தாதேன்னு சொன்னேன். யார்? வணக்கம் 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 வணக்கம். என்ன 4 பேர் சாப்பிட வந்தீங்களா? கொஞ்சோண்டு இலை போட்டு சோறு தின்ட்டு போயிடலாம். இதெல்லாம் டேபிள் போட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க தம்பி. நாங்கெல்லாம் நாடகக்காரங்கப்பா. நீங்க நாடகக்காரங்களா? ஆமா நான் உங்களை பாத்துருக்கேன். எங்க எப்ப? நாடகக்காரங்கன்னா 10 மணிக்கு பாடுதா வாடிச்சு விட்டுட்டு ஐயோ அம்மான்னு கத்துவீங்களே. ஏண்டா பழைய சோத்துக்கு பிறந்தவனே நீ புது சோத்துக்கு பிறந்தால மாதிரி சொல்ற? அது டிடி சங்கரதாசாமி வேண்டி பாடுறது. தேவி கலைவாணின்னு படிக்கிறதா? என்னது தேவி கலைவாணியா? ஆமா தேவி சரவணன் பொண்டாட்டி, கலைவாணி செட்டிப்பிடியார் பொண்டாட்டி. தம்பி அந்த கலைவாணி இல்ல, கலைவாணி. சங்கரதாஸ் சாமியை வேண்டது. ஆமா தங்கராசு சாமி. தங்கராசு இல்ல, டிடி சங்கரதாஸ் சாமி. இங்க எதுக்கு வந்தீங்க? இங்க நாடகம் வந்திருக்கோம். நான் என்ன இழிச்ச வாயினா? ஏனே நாடகம்னா பப்புன்னு வரணும், டான்ஸ் வரணும், ஒருத்தரையும் காணோம். ஏய் இங்க நீதான்டா இங்க பப்புன்னு. நீதான்டா பப்புன்னு புது படமா? ஆமா நாளைக்கு ரிலீஸ் போய் பாத்துட்டு வரலாம். நீதான்டா பப்புன்னு? ஏண்டா நீதான்டா இங்க பப்புன்னு. தம்பி இந்த நாடகத்துக்கே நீதான் அருமையா நடிக்கிறீங்க. ஆமா அப்படியா? கதாநாயகன். ஐயோ நான் தான் பப்புனா? ஆமா இப்ப நீ பாட்டு குடிச்சு வந்து எப்படி நாடகத்தை ஓட்டுறது? ஐயோ குடிச்சிட்டேன். குடிக்கிறது தவறு. ஆமா தவறு செஞ்சா என்ன செய்யணும்? மண்ணை தின்னு. மண்ணை தின்ன விக்கிட்டு சாவ சொல்றியா? அட மன்னிப்பு கேள்ல. எப்படி? சும்மா கேட்டா பத்தாது. கீழே இறங்கு. இறங்கி எல்லாத்தோட கால்ல விழுந்து இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கீழே எல்லாத்தோட காலை புடிச்சு கேட்டுட்டு வா. அப்பனா 1 மாசம் ஆகும் நான் காலை புடிச்சு மன்னிப்பு கட்டு வர்றதுக்கு. 1 மாசம் ஆகுமா? இவ்வளவு கூட்டத்துல எப்ப மன்னிப்பு கட்டு வர்றது? சரி வேண்டானே, நீ பொதுவா மேடையிலே கேட்டு. இங்க இருந்தே ஒரே கேட்டு. புதுப்படையா? ஆமா கேட்டுறோம். அன்பார்ந்த பொரிகடலை, பொட்டுக்கடலை, சுண்டல். என்ன டேய் பட்டாணி சுண்டல் வித்த ஆளுகளை கூட கொட்டி வந்துட்டாங்க. பெரியவர்களேன்னு தெளிவா சொல்லுனேன். அப்படிதான் சொல்லணும். ஆமா சரி. அன்பார்ந்த பெரியோர்களே, அப்படி சொல்லுனே. தாய்மோர்களே. தாய்மோர்கள் இல்ல, தாய்மார்களே. இது கெட்ட வார்த்தை கிடையாது, தூய தமிழ்ல. யார் சொன்னது? நாங்க சொல்றோம். மாறுங்கிறது கெட்ட வார்த்தை. நீ தமிழ சேரு. தாய்மார்களே மறுபடியும் கெட்ட வார்த்தை பேசுற? இது தூய தமிழ். அது வேண்டாம். அன்பார்ந்த தாய் குளங்களே. தேனி பெரிய குளம், வெள்ளியன குளம் அழகுமாகிறா இருக்கும். ஏனே தாய் குளங்கள் அப்படிங்கிறது மரியாதைக்குரிய வார்த்தை. அப்படி தெளிவா சொல்லுனே நீ. அன்பார்ந்த தாய் குளங்களே, நான் கொஞ்சோண்டு குசு விட்டேன். அவன் ஆம்பளதே நல்லா பாரு. சந்தேகமா இருக்கிற மாதிரியே தொட்டு தொட்டு பாத்துக்கிறேன். நீ எல்லாம் தம்பி
தவறியா? ஆமா. என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? கொஞ்சோண்டு குடிச்சிட்டேன். ஆமா. ஆனா ஒண்ணு என்னனே, நான் எவ்வளவு குடிச்சாலும் நாடகத்தை கெடுக்க மாட்டேன். இப்பதான் கெடுத்துட்டி, அப்புறம் என்ன? நாடகம் சிறப்பா இருக்கும். செருப்பா இருக்குமா? சிறப்பு தெளிவா சொல்லுனே. செருப்பா இருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். தெரியுமே, வரும்போது வண்டி கவர்ல வாங்கிட்டு வந்தியே ஒண்ணு. இளமணத்துல கடை வச்சு கூட பொழைச்சுக்குவேன். ஆனா நாடகம் சிறப்பா இருக்குன்னா யார அப்படி தூங்குற ஒரு 4 மணிக்கு எழுப்பிடு. ஏய், நீ பாட்டு தூங்குன எப்பறம் நாடகம் ஓட்டுறது? நீ பாட்டுக்கு ஓட்டு, நான் பாட்டுக்கு தூங்குறேன். பப்புன்னு யாரு போடுறது? நீ போடு. நான் பப்புன்னு போட்டா யாரு பாக்குறது? அது சொல்லு. நீ ஏன் ஒத்துக்கிற பாரு. என்ன பண்றது? 4 மணிக்கு தட்டி விட்டு எழுப்பு. எந்திரிக்குமா? நீ தட்டி விட்டு பாரு மாப்பிள, அப்புறம் தெரியும். 4 மணிக்கு எழுப்பி விட்டோனே கூட என்னத்த குடுத்துருவேன். எதுல கட்டிங்க? அது கடையில எழுப்பாத. சத்தியமா எழுப்ப மாட்டேன். அங்கிட்டு போ. 4 மணிக்கு எழுப்பு. படு முத. 4 மணிக்கு கடையில எழுப்பாத. நான் பாத்துக்கிறேன். ஏனே கால தூக்குற? கபடி 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 கபடி. சிவாண்ணே, ஏமா இங்க பப்புனுக்காரன் ஒருத்தன் தானே, எங்க அவன்? அந்த குடியார பயலா குடிச்சிட்டானா? தெரியாதா? குடிச்சிட்டானா? ஐயோ, அவன் குடிச்சு நாடகத்துக்கு எடுக்கிறாமா. குடிச்சிட்டானா? குடிச்சிட்டாமா. குடிச்சு எங்க அக்கா போர் தாங்க முடியல வேற. அது குடிய ஞாபகப்படுத்தாதீங்க. ஏன் உனக்கு என்ன? எங்க இருக்கிற பப்புனு? எங்க இருக்கிற? எங்கிட்டாவது தொலைவி பாரு. கூட்டத்துலதான் இருப்பேன் அந்த குடிகார பையன். தொலைவி பாக்கவா? தொலைவியும் பார்க்காத, கொடவியும் பார்க்காத. தொலைவி பாரு. அவன் தூக்கத்துல கபடி விளாடுறான் போல. ஆமா, இவன் தான். நல்லா பாரு. ஏறி மிதிமா. குமரேசா, நீ பொழப்பியா? தம்பி குமரேசா, என் தங்கச்சிக்கு ஒரு பழக்கம் இருக்குப்பா. அதுக்கு உடுக்க சவுண்ட் கேட்டுச்சுன்னு வச்சுக்க. உடுக்க சவுண்ட் இல்லப்பா, உடுக்க சவுண்ட் கேட்டுச்சுன்னா பரதநாட்டியமா ஆடும். இப்ப பாக்குறியா? குமரேசா, காணியலம்பட்டி ஆஸ்பத்திரி பக்கத்துல இருக்கு, போயிட்டு வரலாமா? போச்சா? இது கேபிள் கனெக்ஷன். டிவில வந்து அலையுது. டிவி இருந்தா சொல்லிடுவா. குமரேசா, எங்க அம்மாயி டிவி ரொம்ப நாளா டிவி இருக்குது. அது பழைய டிவியா? ஏன்? அது இந்த வயிறு சேராது. ஓஹோ. குவாரி பாளையம் பக்கத்துல இருக்கு. கத்தாத நீ. இந்த மாதிரி கத்தி பேசினா எனக்கு பிடிக்காது. மெதுவா சாந்தமா பேசணும். சாந்திகிட்ட போய் சொல்ற. சாந்திகிட்ட பேசாத. நீ பேசிட்டு இருக்கியா? நான் பேச மாட்டேன். ஒரு ஆம்பளை வேலை செஞ்சிட்டு கெடுத்துட்ட. என்ன வேலை செஞ்ச? தூங்குறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? ஓஹோ, அது என்கிட்ட சொல்றியா? அதை என்கிட்ட சொல்ற. இன்னும் கொஞ்ச நேரத்துல தானே தெரியும். இருக்கட்டும். நீதானே பப்புனு? நீதான்டா பப்புனு. நீ குடிச்சிட்டு வந்து நாடகத்தை கெடுக்கிறியே, உன்னை நம்பி நாடக ஏஜென்ட் இருக்குப்பா. நாடக ஏஜென்ட். எங்க சொன்னேன், இந்த குடியார தாயலிய போடாதீங்க, நாடகத்தை கெடுத்து விடுவேன், முடிச்சுட்டு வந்து படுத்துருவேன், நாடகம் வீணா போயிரும். அப்போ இந்த ஏஜென்ட் சொன்னேன். என் பேச்ச கேட்டாரா? என்ன குடிகாரனை போட்டாதான் கோயிலாக போகணும்னு சொன்னார். அது தெரியுமா? இந்த குடிகாரன் ஒரு ஆம்பளை குடிகாரங்க. தங்கச்சி. ஆமா ஆமா, ஆளை கொள்றா. இதோட இங்க வா. நாங்கெல்லாம் யாரு? கம்புல
அடைய உங்களை சொல்லு. நெம்புடு. நாங்கெல்லாம் யாரு? யாரு? இந்திய நாட்டின் குண்டி மகன். அந்த குண்டில தான் அடிக்கிறேங்கிறேன். குடி மகன். குண்டி இருக்கா? ஏன் தெரியுமா நாங்க குடிக்கிறோம்? ஏன் குடிக்கிற? திமிரு எடுத்து போய் குடிக்கிற. கிடையாது. பின்ன அதுதான் தவறு. என்ன தவறு? ஒரு ஆம்பளை ஏன் குடிக்கிறேன் தெரியுமா? ஏன் குடிக்கிற? உடம்பு வலி, கைகால் குடைச்சல், பித்தம், கபம். வாங்க சார், வாங்க, வண்டி கிளம்புது, வாங்க இப்ப வந்து வாங்கிக்காங்க. நான் என்ன லேகியமா வைக்கிறேன், வந்து வாங்கிக்கங்க. இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் ஒரு ஆம்பளை குடிக்கிறான். இதெல்லாம் இருந்தா அவன் குடிக்க மாட்டான். அவன் கொண்டு ஜிஹெச்ல தான் படுக்கணும். இன்னொரு விஷயம் தெரியுமா? என்ன? ஒரு ஆம்பளை குடிச்சா பொம்பளை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இந்த மாதிரி கம்பு எடுத்து வீதி வீதியா துரத்தி இப்படியே அடிக்கணும். அதுதான் தவறு. இப்ப இல்ல அங்க அடிச்சா தவறுனா இங்க அடிக்கணுமா? மண்டையில அடி. அப்புறம் ஒரு ஆம்பளை குடிக்கிறான்னா காரணம் இல்லாம குடிக்க மாட்டான். என்ன காரணத்தோட குடிக்கிற? வெங்காயம் ஆம்பளை குடிச்சிட்டு வந்தா பொம்பளை கறி வறுத்து வீட்டுல வச்சிருக்கணும். தெரியுமா? இவ்வளவு வாய் பேசுறிய. நான் குடிக்காரந்தாமா? நீ குடியாரந்த இல்லைங்களே. ஆமாங்கற. படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேனே. என்ன படிச்சிருக்க? படிச்ச வரைக்கும் படிச்சிருக்கேன். எத்தனை வருஷமா? படிச்ச வருஷம் படிச்சிருக்கறியா? சரி, ஒன்னையே படிச்சிட்டு இருந்திருப்ப போல இருக்கு. சரி, நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. தாராளமாக கேள்வி படிச்சிருக்க, நான் குடிச்சிருக்கேன். ஆமா ஆமா. இந்த நாட்டுல உன்ன மாதிரி படிச்சவங்களுக்கு மரியாதையா இல்ல என்ன மாதிரி குடிச்சவங்களுக்கு மரியாதையா? இந்த நாட்டுல இல்ல, எல்லா நாட்டுலயுமே படிச்சவங்களுக்கு தான் முதல் உரிமை, முதல் மரியாதை. எப்படி? படிச்சவங்க வந்திருக்காங்க அப்படின்னா, வாங்க சார், வாங்க மேடம், என்ன சாப்பிடுறீங்க? கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா, இல்ல ஜூஸ் சாப்பிடுறீங்களா, இல்ல டீ சாப்பிடுறீங்களா, காஃபி சாப்பிடுறீங்களான்னு ஒரு மரியாதையா கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த பிள்ளைக்கு மரியாதை கொடுப்பாங்க. இதே உன்னையாட்ட முடியாத வந்தா வச்சுக்கே, வந்துட்டேன் பாரு குடியார தாயலி. யார் உசுறாங்க? காலங்காத்தால வந்தான்னு இவனெல்லாம் பெத்தாங்களா இல்ல செஞ்சாங்களான்னு தெரியல. கொளுத்துறாங்க. முகரை மூஞ்சி பாரு. இவன் மூஞ்சில முழிக்கிறதுக்கு செவடே நம்ம போற இழுத்து போத்தே தூங்கிருக்கான். அதுதான் தவறு. இப்போ நான் குடிச்சிருக்கேன், என்னை திட்டுவாங்கங்கிற. நீ படிச்சிருந்தா மரியாதைங்கிற. அதுதான் தவறு. இப்ப நீ படிச்சிருக்கேன். நீ படிச்ச விஷயம் நம்ம ஐயம்பாளையத்துக்கு தெரியுமா? அது எப்படிங்க தெரியும்? நான் சொல்லணும், நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு நான் சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். நீ போய் சொல்லணும். என்னன்னு? நான் படிச்சிருக்கிறேங்கன்னு. ஆனா நான் சொல்ல வேண்டியதே கிடையாது. ஏன்? நான் நடந்து போனாலே அத்தனை பேத்துக்கும் தெரியும் நான் குடிச்சிருக்கிறேன். அது எப்படிங்க தெரியும்? அது மட்டும் கிடையாதுமா. இப்ப இந்த பைபாஸ் ரோட்ல நான் மட்டும் தண்ணிய போட்டு நான் ரோட்ல நடந்து போறேன். அங்க இருந்து புது லாரி ஒண்ணு வரும். என்னைய பார்த்தோன்னே 2 பரலாங்க கங்கிட்டே வண்டி நிக்கும். ஏன் அப்படி கேளு. வண்டியை நிறுத்திட்டு டிரைவர் மட்டும் இறங்கி வருவார். எதுக்கு வர்றாரு? என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த. ஆமாமா, ஒரு இந்த நாட்டு கவர்னர் ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வர்றாரு. நல்ல கவனிமா. என்ன தெரியுமா சொல்லுவாரு? என்ன சொல்லுவாரு? தலைவரே வணக்கம். வணக்கம். 15 லட்சம் ரூபாய் லோன் போட்டு இன்னைக்கு புது லாரி வாங்கிட்டு வந்தேன். 15 லட்சமும் கட்டேன். மேலும் என்னைய கடனாளி ஆக்கிறாங்க தலைவரே அப்படின்னு என்னை ஓரமா உட்கார வச்சுட்டு ஒரு 80 ரூபாய் கையில காசை கொடுத்துட்டு போ. அது எதுக்குங்க? இன்னொரு கட்டிங் கூட போட்டுக்க, என் வண்டியில விழுந்துராதே. அப்ப யாருக்கு மரியாதை? அப்பா சூப்பர். நீ படிச்சிருக்கேன். அதே பைபாஸ்ல போ. கண்டி கொய்யால வீட்டுல சொல்லிட்டு அவங்க சொல்றது உனக்கு கொய்யா போட்டா எனக்கு தலைவர் போட்டான். இவ்வளவு வாய் பேசுறீங்களா? சொல்லு. படிச்சிருக்கீல்ல? காலம் கலிகாலம் அப்படித்தான் இருக்கும் இனிமேல். இப்ப கேக்குற கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லிட்டீனா? கேள்வியா கேளியா? நீ படிச்சிருக்க, நானும் ஒத்துக்கிறேன். எங்க நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. கேள்வியா கேளியா? விரிச்சு வச்சுக்க, மானம் கெட்டு போயிரும். யாரை பார்த்து என்ன வேலை செய்ய சொன்ன? எடுபட்ட வேலை. இப்பதான்டா நாடகம் சூடு பிடிக்குது. இந்த பிள்ளை விரிச்சு வச்சா கோணவே கொட்டையை விட்டு நீ அதை பார்த்தால பழமொழி இந்த மாதிரி கவுச்சியா பேசாதீங்க. எனக்கு கவுச்சியா பேசினா பிடிக்காது. செய்யறதோட சரி. அன்னைக்கு நம்ம செஞ்சோம் அந்த மாதிரி. அப்புறம் நம்ம செய்யறதோட சரிங்கிற. நீனே பேசுறது பிடிக்காதுன்னு விரிச்சு வச்சுக்க, ரெண்டையும் முடிச்சுக்க. இருமா நாடகம் நல்லா ஓடுது. இத சொன்னா மட்டும் நல்லா ஓடும். ஆமா. விரிச்சு வச்சுக்க, ரெண்டையும் புடிச்சுக்க, இழுத்து அடிச்சுக்க. ஐயோ என்ற கிரகம்டா. போறப்ப கழுவி விட்டு விட்டுறதா? தொடச்சு விட்டு போ. எங்க என்னன்னு சொல்லு பாப்போம். என்ன கேட்டீங்க? உன்னைத்தான் கேட்டேன். என்ன கேட்டாலும் தர முடியாது. அது ஆல்ரெடி பட்டா போட்டாச்சு. பட்டா போட்டு என்ன செய்யறது? பட்டா என்ன கேள்விங்க கேட்டீங்க? ஒன்ஸ் மோர். அதாமா, விரிச்சு வச்சுக்க, ரெண்டையும் புடிச்சுக்க, இழுத்து அடிச்சுக்க, போறப்ப கழுவி விட்டு போ. சரி, நீங்க உங்களோட கேள்வி பேசாம இருக்கும். நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் ஒரு கேள்வி கேட்கவா? நான் ஒரு கேள்வி இல்லைங்க, நான் ஒரு கேள்வி கேட்கவா? கேட்கட்டுமா? என்ன இந்த பாரு, என் மேல ஏறு. ஏத்துனா உனக்கு ஏறிக்கும்.
அதுக்குதான் அண்ணன் வேணுங்கிறது. சரி, சரி. என்னையும் தான் பாரு, பார்த்துட்டேன். என் மேல ஏறு, என்னத புடி. ஏய் விட்டுக்காத, ஒண்ணும் இல்லையே. புடிச்சுக்கிட்டு குடி. ஏன் இல்லன்னா கீழே விழுந்துருமா? கீழே விட்டா நக்கு. அதனால செய்வேன். இல்ல, கீழே விழுந்துட்டா செய்யுங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நான் கேட்டதுக்கு நீங்க சொல்லுங்க. ஏன் நான் கேட்டது சொல்ல மாட்டீங்களோ? ஏன் நான் கேட்டதுக்கு நீ சொல்ல மாட்டியோ? நீ கேட்டது என்ன ஆகுதுன்னு தெரியுமா? நீ கேட்டது என்னதுன்னு தெரியுமா? 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 உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? தெரியும். தெரியும். நீ கேட்டது மசுர புடுங்கினது. அப்புறம் புடுங்குனது. நீ கேட்டது என்னன்னா பனை மரம். நீ கேட்டது என்ன தெரியுமா? அம்மிக்கல். எப்படி சொல்ற? அம்மிக்கல்ல போய் ரெண்டு காலை விரிச்சு உட்காந்துக்கிறோமா? உட்கார்றோம். ரெண்டு சைடு குலவிக்கல்ல புடிச்சுக்கிறோமா? பிடிக்கிறோமா? இழுத்து அரைச்சுக்கிறோமா? அரைக்கிறோம். சாந்து எடுத்துட்டு போறப்ப கழுவி விட்டுட்டு போறோம். சாந்தி இல்லங்க, சாந்து. சாந்தியா? சாந்தி நினைப்புல இருக்கிறாப்ல. நீ சொன்னது என்ன தெரியுமா? என்ன? பனை மரம் அப்படின்னா என்னையும் தான் பாரு. பாரு. பனங்கொலை மேல தொங்குதா? ஏய் என்ன தொங்குதா? பனங்கொலை. பனங்கொலை. என்னையும் தான் பாருன்னா பனங்கொலைய பாக்குறான். என் மேல ஏறினா பனை மரத்துல ஏறுறான். என்னத அப்படின்னா கொலைய புடிச்சுக்கிறான். கொலைய புடிச்சிட்டு தான் கிடக்குது. அது இல்லம்மா, பனங்கொலை புடிச்சிட்டு குடினா வெட்டி கையில புடிச்சிட்டு தான் குடிக்கணும். ஆமா ஆமா. நீ சொன்னது சரியா? சரி சரி சரி. நான் சொன்னது சரியா? சரி சரி. கை தட்டலாம்ல, நல்ல விடுதலை தானே. சரி, இப்ப கேக்குறது சொல்லு. கேளு. இப்பதான் கை தட்டினா ரத்த ஓட்டம் நல்லா இருக்கு, காலையில சுறுசுறுப்பா இன்னொரு கட்டிங் போட முடியும். கை தட்டு. ஆமா. இப்ப கேக்குறதுக்கு சொல்லு. ஓய் அடி, அப்படி அடி. சூப்பர், ஒண்டர்ஃபுல். சுத்தி சிரைச்சு. நீ சரைக்கிறத நான் எதுக்கையா கேக்குறேன்? பழமொழிமா. ஓ சரி. சுத்தி சிரைச்சு ஏறி அடிச்சு வச்சு எடுத்தா சொட்டு சொட்டுன்னு ஒழுங்காது. என்ன என்று தலையெழுத்துடா. அருமடா தங்கம். சொல்லு பாப்போம். தம்பி, நீல சோறு திங்கிறியா இல்ல சோத்தை விட்டு புரோட்டா சாப்பிடுறது? அதான் மைலேஜ் கொடுக்குது. அவரு சூனாவும் கோணாவும் சாப்பிடுறாரு. சொல்லுது கரெக்டா? தம்பி, புரோட்டாவுக்கு சுக்கா வறுவல் வச்சு கோணையா திங்கிறது. தம்பி, சொட்டுன்னு ஒழுகுமா? அடிக்கேன். சரி, நான் ஒரு கேள்வி கேட்கவா? சொல்லு பாப்போம். குப்பரை போட்டு குத்துறது என்ன, மல்லக்கா போட்டு மாட்டுறது என்ன? கேளுமா. குப்பரை போட்டு குத்துறதுனா என்ன, மல்லக்கா போட்டு மாட்டுறதுனா என்ன? உன்னதாண்டா கேக்குறாங்க. என்னதானா? உன்னைத்தான் விடுதலை கேட்டேன். நான் கேட்டதுக்கு நீ சொல்லு. நான் கேட்டதுக்கு நீ சொல்லு. குப்பரை போட்டு குத்துறதுன்னா கொண்டை ஊசி. ஊசி? கொண்டை. ஓஹோ, கொண்டையா? மல்லாக்க போட்டு மாட்டுறதுன்னா செருப்பு. மானம் கெட்டு போயிடும். ஏமா செருப்பு கிருப்புனா? அட மல்லாக்க போட்டு மாட்டாம குப்பரை போட சரி மாட்டேன். சரி, விடுகதைக்கு பதிலா. சரி. நீங்க சொன்னது வயல் அடிக்கிறது. எப்படி? வயலை சுத்தி சரைக்கிறோமா? சிரைக்க மாட்டோம், செதுக்குவோம். அத நீ என்ன சொன்ன? சுத்தி சரைக்கிறேன்னு சொன்ன. ஏமா எப்படிமா சிறப்பீங்க? பிளேட்லயா? அட மம்முட்டியில வெட்டுவோப்பா. சுத்தி சரைச்சு அப்படின்னா சுத்தி வயல் அடிக்கிறோமா? வயேறி அடிச்சு அப்படின்னா வயல் அடிக்கிறது. எடுத்து வச்சா சொட்டுன்னு ஒழுகுனா, நாத்த எடுத்து நடையில தண்ணி சொட்டுன்னு ஒழுகுதா? அதுதான். போட்டா விரிய, எடுத்தா ஒழுகும். அருமடா. சரி, நான் ஒரு கேள்வி கேட்கவா? அடிச்சா எந்திரிக்கும், புடிச்சா நொழுக்குங்க. நான் கேட்டது என்ன தெரியுமா? அப்பளம். நான் சொன்னது பால் இல்ல, பந்து. அட போயா. கை நல்லா பேசுற. நம்மளே பேசிட்டு இருந்தா கட்ட பொம்பளை விடணும்னு ஆள் வந்துருவாங்க. ரொம்ப நேரம் கொடுக்காத வந்துரும். அதனால இந்த இடத்துல ஆடுனா ஆடுவியா? ஆடுவேன். பாடுனா பாடுவேன். ஓடுவேன். உட்காருவேன். படுக்க மாட்டேன். பிடிவாதமா தூங்கிடும். மாப்பிள்ள நிறுத்த. வினோத்தியா? அருமை மாப்பிள்ளை வெள்ளாளி கவுண்டனூரை சேர்ந்த வளர்ந்து வரும் சிரிப்பு நடிகர். அல்லாளி கவுண்டனூரை சேர்ந்த வளர்ந்து வரும் சிரிப்பு நடிகர் அருமை மாப்பிள்ளை ராக்கெட் ராஜா அவர்கள் எனக்காக 101 செல்வங்களை அன்பளிப்பாக வாரி வழங்குகிறார்கள். அன்புள்ளங்கள் என்னுடைய சிசிய பிள்ளை 100 ரூபா அன்பளிப்பாக வாரி வழங்குகிறார்கள். அன்புள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பையன் எங்க பாருங்க, அந்த ராக்கெட் ராஜாங்கிறவன் வந்து பார்த்தோன்னே ஓடி போயிட்டாங்க. சரி, போலாமா? கிளம்பு. அம்மா சரிம்மா. குண்டிய எங்கனே நின்னுட்டான். ஏய், நான்
அண்ணன் இல்ல இல்ல ஆடுனா மணி பக்கம் பிட்லுகள்லாம் ஏதாவது யோசிச்சுட்டு விட்டா என்னடா இங்கிலீஷ் பேசுறே? அப்பப்ப எல்லா பாஷையும் வரும், பேச்சாம இருக்க. ஆடி ஆடும்போது வந்தா அம்மா என்னடே என்ன சேவல் கட்டு நடக்குதா? ஜொலிச்சு எடுக்கிற உம்மால வாயில ஆடி ஆடும்போது வந்து உங்க அம்மா ஏய் என்னடா உங்க அம்மா கோத்தாங்க டேய்? உம்மால டவுசர் அந்து போயிடும். உங்க ஐயால அட ஏன் அம்மா அடி உங்க ஒப்பால அடி உங்க ஒப்பத்தால பாடா பாடா. எப்படி இருக்கண்ணா எப்படி இருக்குது? ஏன்னா நீ மொட்டாட்டே உள்ளூரை சேர்ந்த தங்கராசு ஐயா அவர்கள் எங்கள் இருவரையும் பாராட்டி 50 செலவுகளை அன்பளிப்பாக வாரி வழங்கியுள்ளார்கள். அன்புள்ளங்களுக்கு எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். சரி, வேற மாதிரி போடுவோம். மாத்து போடு. அடி கூட மேல கூட வச்சு கோயிலுக்கு போற முல்லை, கூட மேல கூட வச்சு கோயிலுக்கு போற முல்லை, அந்த குடையத்தான் இறக்கி வச்சு குடையத்தான் இறக்கி வச்சு இந்த குமரேசன பாரடியோ ரங்க சவிய பாரடியோ மாசிறு புழுங்காவா உனக்கென மயிரை விடுங்கவா? இது ஏன் மண்டை அப்படினே? ஆமா வேற சொன்னேன். அவர் பேர் சொல்லணும். ஏன்னா நீ மாத்தி சொல்ற. நீ சொல்லு, நான் பாத்துக்கிறேன். இந்த குமரேசன பாரடியோ இந்த சிவாவை பாரடியோ. ஏற்கனவே 2 மாசம் வீடியோ கால் பண்ணதடியோ. அதெல்லாம் நான் ஐயோ அடி சித்திரமா சபையில போல சிரிக்கிறேன், பத்திரமா தங்க மாட்டான் நினைக்கிறேன். சித்திரமா சபையில போல சிரிக்கிறேன், 10 வருஷம் தங்கமா தான் நினைக்கிறேன். என்ன டான்ஸ் கூட்டி வர்றீங்க? எப்படி ச்சே, எப்படி தம்பி? இப்படி பிள்ளைய கூட்டி வராதீங்கண்ணே. ஏ என்ன நேத்து நடந்த விஷயம் தெரியுமா தெரியாதா? நேத்தா? அப்புறம் என்ன சொல்லுனே, சொன்னதானே தெரியும். நேத்து ஒரு டான்சர் கூட்டி வந்திருந்தாங்க. சரி, அது பேர் என்ன? இரு, நீ சொல்லுனே. ஏன்னா அதுக்கு கட்டு வாசிருச்சான். அச்சோ. நேத்து கூட்டி வந்த டான்ஸ் அந்த புள்ள ஆடிச்சே இல்லையோ, அப்புறம் அந்த புள்ள குண்டி சும்மா துமுக்குன்னு அது பாட்டுவ பழைய உரல்கள் ஆட்டம். ஐயோ, குண்டி இருக்கிற பிள்ளையா கூட்டி வாங்க. நானே நடத்து கூட்டிட்டு வந்தேன். ஏண்டா இதுக்காக நான் பலூன் வாங்கி பின்னாடி கட்டவா முடியும்? 2 சிலிண்டர் வாங்கி உள்ள ஊதி விடு. அடி சித்திரமா சபை இது சரிப்பட்டு வரல. ஒத்து வரலையா? தண்ணி போடுறோம். தண்ணி போடுறியா? ஏய், தனித்தனியா பிரிச்சடிக்கிறோம். பிரிச்சடிப்போமே. அடி அடியா இளையழகன் தாண்டி அரும்பு மீசக்காரன் தாண்டி இளையழகன் தாண்டி அவன் வரிஞ்ச மீசக்காரன் தாண்டி. ஊர்ல கேட்டாங்களா தம்பி? உள்ள கேட்டா உனக்கு அரும்பு மீசை. என்னத்த அரும்பு மிஷின் என்னைய பாரு, இது அரும்பு மிஷ. இதுதான்டா. கம்பளி பூச்சி உருந்த மாதிரி இருக்கு. அதுக்கு ஒரு மீசை. எங்க நீ தொட்டு பாரு. எனக்கு என்னய்யா? சீ, கையில தான் போட்டு. மறைஞ்ச மிஷ. சரி விடுங்க. அடியா இளையழகன் தாண்டி வரைஞ்ச மீசக்காரன் தாண்டி இளையழகன் தாண்டி அவன் வரிஞ்ச மீசக்காரன் தாண்டி. அடி குறும்பு எதுவும் செஞ்சு என்ன குறும்பு தானே செய்து என்ன அடிய கோயில ஒன்ன நான் கொண்டு போவே இளமானண்டி கொண்டு போல கொசுரடி. அதோட நீ பொட்டிய விக்கணுமடி. பரவாயில்ல பாத்துக்கிறேன்டி. 7 பொட்லி உறுதி. ஏமோ மொட்டுக்க விஷயத்தார நான் ஏன் விஷயத்தோம். அடி வந்தாலும் பாட்டி முதல்ல நான் போதாண்டி, அடி போனாலும் போட்டி புது கொட்ட போக தாண்டி. வந்தாலும் வாடி
அப்போ நாங்க ஆள் இல்லாட்டி அங்கதான் ஆள் இல்லையா அப்புறம் நான் ஆள் இல்லாட்டி நோட்டுறேன். ஆள் இல்லைனாலும் பாப்போம்டா. நீ கோழிக்கறியை தின்னுபட்டு ஓடி வந்த ஆளு தானே. சரி நல்லா ஆடுற நல்லா பாடுற. ஏன் தெரியுமா மணி 12 மேல நம்ம நிக்க கூடாது. நீதாயா பப்புடு நீதாமா டான்சர். அப்படி போட அடிச்சுக்க. வெளியில வந்து குண்டி ஆடிட்டு நாளா போற பாரு இருக்கட்டும். காதல் இது எத்தனை வரை லவ் பண்ணிருக்கியா? பண்ணனதில்ல. அப்படின்னா என்ன தெரியாது. தெரியாது. பார்த்ததில்ல. சத்தியமா இல்ல. சொன்னா தானே தெரியும் பிள்ளைக்கு. சத்தியமா இல்ல. நான் சொல்லித்தரேன். நீ என்ன தர? என்ன தர? சொல்லித்தரேன். சொல்லி தரீங்களா? காதல் அப்படிங்கிறது ராத்திரி 12 மணிக்கு மேல மேல ஒரு 3 மணிக்கு உள்ள. ஆமா சாமி. நிமிஷா கீழே இதுக்கு பேரு தான் காதல். பாத்திருக்கியா? எனக்கு அது தெரியவே வேணாம் தம்பி. அந்த காதல் எனக்கு பிடிக்காது. இப்பதாண்டா எங்க 4 பேத்துக்கு வருது காதல். ஆமாண்டா. எங்க அப்பா வீட்டுல தான் இருக்குது போ. அது கிளவாயிடா. அதான் கடுக்கா பதமா இருக்கும். உங்களுக்கு வந்த காதலை நம் காதல் புனிதமான காதல். சொல்லுங்க. சொல்லிடலாமா? சொல்லிடுங்க. வெண்பனி போல கண்களிலாடும் மல்லிகை தோட்டம் கண்டே அழகான வெள்ளைக்கு கலந்த பிள்ளை அதுதான் என்றும் இங்கே நான் தேடும் முல்லை சேர்ந்தோர கொண்டு வாவா தேன் பாங்கு காட்டேரியும் தேர் கொண்டு வாவா சிறுகரை வீதியிலே தன்னிலை வீதியிலே ஒரு நதி போல கொண்டு வாவா கொண்டு வாவா கொண்டு வாவா பண்ணி காட்டு கொண்டு வாவா உங்களோட காதல் அந்த மாதிரி என்னோட காதல் என்னது அது? சொல்லுமா? சொல்லிடவா? சொல்லும். வயசு பொண்ணுதான் மஞ்சளால தந்துதான் உன்னை ஒரு கையது சரச மன்னது
கட்டி பிடிச்ச வாசிக்க மாட்டேன் பாத்துக்க. அடரா போது ஆனா இந்த போராடு என் மகனாச பேரை சொல்லி போராடு ஏயாடி பார்க்கல என்னன்னு கேட்கல வயசு பொண்ணுமா என் வாழ கண்ணுமா உரச என்னது சரச பண்ணுது மாமா செல்ல மாமா பல்ல பாசத்துல பருவனத்தை முசுமுல அகமது வசத்துல ஆட்டி வைக்கிறியே நிரச்சல கணக்குல எதுக்கு என்ன துணிகிற வெறுமுன்னா விரும்புனா விலகி நிற்கிறியே அதெல்லாம் போது நானாக வாழது என் மகராச பேரை சொல்லி போராடு மாமா காணாலும் மாமா வயசு பொண்ணுமா இது வாழ கண்ணுமா உரச என்னது சரச பண்ணுது மாமா இல்ல மாமா உனக்கு கொஞ்சலா இதுக்கு திருப்பி குடுறா உன்னை நினைச்சு சப்புது நெருங்கி நிற்கிது மாமா செல்ல மாமா உனக்காகத்தான் சமைச்சு நின்றேன் ஏப்பா கரிசோடியா வயசு பொண்ணுமா இது வாழ கண்ணுமா உரச என்னது சரச பண்ணுது மாமா செல்ல மாமா இருக்கிற மாதிரியே அடிக்கிறது. அன்புக்குரிய அருமை சகோதரர்